வணக்கம். கடந்த 1 மாதங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். விவாத மேடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அடுத்து என்னோட வீடியோ பதிவோட வெளியிடலாம் அப்படிங்கிற காரணத்தினால தவிர்த்து வந்தேன். இப்ப தமிழகத்தில் நடந்து வரும் சில நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயங்களா அமைஞ்சிருக்கு. மேலும் இது குறித்து நம்ம எதுவுமே பேசல அப்படின்னா ஒரு தமிழனா இருக்க ஒரு உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் இதை செய்தியா வெளியிடாம விவாத மேடையில் நான் முன்னெடுத்து வைக்கிறேன். சசிகலா சசிகலா அப்படிங்கிறவங்கள அதிமுக தலைமையை ஏற்க வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சசிகலாவை நேர்ல சந்திச்சு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. சசிகலா நடராஜன் யாரு அவங்க? இவ்வளவு பிரச்சனை ஜெயலலிதாவுக்கு வந்ததுன்னா அதோட பின்பலத்துல இருக்கக்கூடியவங்க சசிகலா நடராஜனும் அவங்களோட குடும்பத்தினரும் தான். 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நட்பு. அந்த நட்புக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு விவாத மேடையில முன் வச்சப்பையும் சசிகலா புஷ்பா அவங்க சசிகலா நடராஜன் மீது எழுப்பக்கூடிய கேள்விகள் அதற்கான விஷயங்களை நான் விவாதிச்சிருந்தேன். அதே மாதிரி சசிகலா நடராஜன் மீது தீபா ஜெயக்குமார் அவங்க வச்ச சில விஷயங்களை விவாதிச்சிருந்தேன். ஆனா தொடர்ந்து தீபா புறக்கணிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப இதுக்கு பின்னணியில வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு எழுப்புனது. இதை தவிர இன்னைக்கு சசிகலா நடராஜன் ஆடக்கூடிய உச்சகட்ட நாடகமா தான் நான் இதை பாக்குறேன். அதிமுக தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க 1.5 கோடி பேர் இருக்காங்க. எம்ஜிஆர் இந்த கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் தேர்தல் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வரையறுத்திட்டு போயிருக்காரு. அந்த வரையுறைப்படி ஒவ்வொரு தொண்டனும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடியவர் தான் பொதுச் செயலாளர். ஆனா அந்த தேர்தல் இல்லாம வரணும் அப்படின்னா பொதுக்குழுல இருக்கக்கூடிய எல்லாரும் ஒருமித்த கருத்துக்கு வரணும். அந்த பொதுக்குழு அப்படிங்கிறதுக்கு எதிர்த்து நிக்கக்கூடிய ஆளா எந்த ஒரு ஆம்பளையும் அங்க இல்ல அப்படிங்கிறது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். மக்களோட கஷ்டம் என்ன, மக்கள் எந்த மாதிரி நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது சசிகலா நடராஜனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. சசிகலா நடராஜனுக்கு எதிராக ஒரு வழக்கறிஞர் கூறிய கருத்துக்காக அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்டது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். இது அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது நம்ம அவங்க முகத்தை பார்க்கல. மருத்துவமனையில் இருந்த 70 தினங்கள் அவங்க முகத்தை நம்ம பார்க்கல. வெளியே கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வர்றாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, ஏன் அந்த இடைப்பட்ட காலங்களில் நடந்த அரசியல் என்ன? சசிகலா அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய பெரிய இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. மக்கள் நலனில் அக்கறை உள்ளவராகவோ எந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் ஏத்துக்க முடியல. ஜெயலலிதாவோட தோழி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஜெயலலிதாக்கு இணையானவர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஜெயலலிதா மக்கள் அடிப்படையில என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்திருந்தாங்க. பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டீப்பாலாம் போவேனா, ஒரு சிம்பிளான விஷயம். ஒரு பொது இடங்கள்ல ஒரு தாய்மார் தன்னோட குழந்தைக்கு பால் ஊட்டுவது பொது இடங்கள்ல சிரமம் இருக்கும் அப்படிங்கறதுனால ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் அந்த பாலூட்டும் அறை அப்படின்ட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. பாலூட்டும் அறை அமைச்சாங்க. இது எந்த அளவிற்கு அவர்கள் மக்களோட அடித்தட்டு மக்களோட உணர்வுகளில் கலந்திருந்தார் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம். அத மாதிரி கலர்ந்து இருந்தவரா சசிகலா நடராஜன் அப்படிங்கறத என்னோட கேள்வி. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க எல்லாம் திடீர்னு போறாங்க? திடீர்னு போறதுக்கு என்னோட பார்வையில படுறது இந்த சேகர் ரெட்டியோட வீட்டுல நடந்த ரைடு. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எதிர்ப்பு அதிமுகவுக்கு போகுது அப்படிங்கிறப்ப நம்மளை காப்பாத்தணும்னா இங்க சரணாகதி அடையணும் அப்படிங்கறக்காக விடுறாங்க.
இதுதான் உண்மை. இதுவரைக்கும் வெளிய தலையே காட்டாத சசிகலா, இன்னைக்கு தொண்டர்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்காங்க. என்ன காரணம்? அப்ப இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு விஷயம். அம்மாவின் வழியில் கட்சியை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கட்சிக்கு அரணா இருக்க வேண்டும், கட்சியோட மையப்புள்ளியா இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இவங்க வேண்டுகோள் விடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஏன் உங்கள்ல யாரும் அந்த இது இல்லையா? தன்மை இல்லையா? அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. இந்த தொண்டர்களோட மனநிலை என்ன? அப்படிங்கிறத எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் நலனுக்காக சசிகலா நடராஜன் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஜெயலலிதாவோட இறுதி சடங்குல கூட உண்மையான தோழி, உண்மையாக ஜெயலலிதாவை நேசித்தவராக இருந்தால் ஜெயலலிதாவின் இறுதி சடங்கை முறைப்படி நடத்தி இருப்பார் சசிகலா. ஆனால் அங்கேயும் தன்னோட ஆளுமை தன்மையை தான் காட்ட முற்பட்டாரு சசிகலா நடராஜன். இத மாதிரி முழுக்க முழுக்க ஜெயலலிதா என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க, என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நாடகம் ஆடிய ஒரு கூட்டம், கொள்ளை கூட்டம், ஜெயலலிதாவால் துரோகிகள் என்று வெளியேற்றப்பட்ட கொள்ளை கூட்டம் யார் வருகிறார்கள் என்பதே தெரியாமல் பிடித்து ஒவ்வொருத்தவரையும் கீழே தள்ளிய கொள்ளை கூட்டம். அந்த கொள்ளை கூட்டத்திற்கா உங்கள் ஆதரவு? அப்படி என்றால் நீங்களும் கொள்ளையர்கள் தானே. அதிமுக எதை நோக்கி பயணிக்கிறது? மக்களின் நலனில் அக்கறை கொண்டு பல விஷயங்கள் அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் பீரியடா இருக்கட்டும், ஜெயலலிதா பீரியடா இருக்கட்டும் நிறைய நடந்திருக்கு. அதற்கு மாற்றாக இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அதிமுக போகுது அப்படிங்கிறதா என்னோட கருத்து. இந்த கருத்து நாளடைவில் அரசியல் மாற்றங்களில் மாற்றம் ஏற்படலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சசிகலா தலைமையை பொதுமக்கள் ஏற்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பொதுமக்கள் மனநிலை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னோட பார்வையில் சசிகலா நடராஜன் அப்படிங்கிறவரை ஒருபோதும் தலைமை பண்பில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் தலைமை பண்புக்கு ஏற்றவர் என்றால் உண்மையாக ஜெயலலிதாவின் தோழியாக நேசித்த ஒரு நபராக இருந்திருந்தால் ஜெயலலிதாவின் இறுதி சடங்கு அவரது ஆத்மாவை மதிக்கும் வண்ணமாக இருந்திருக்கும். அது எதுவுமே நடைபெறல. அப்படிங்கிறப்ப இவங்களோட பார்வையெல்லாம் சொத்து, அதிகாரம் இது மட்டும்தான். ஜெயலலிதாவால் வெளியேற்றப்பட்ட அத்தனை நபர்களையும் ஜெயலலிதா உடலை சுற்றி நிற்க வைத்தது அது என்ன காரணம்? சசிகலா, நீங்கள் எதை நினைத்தாலும் செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள். எழுச்சி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன். வரலைன்னா வேறு விதமான நடவடிக்கைகள் நோக்கி போகலாம் அப்படிங்கிற முடிவுலையும் இருக்கும். நமது சேனல்ல தொடர்ந்து செய்திகளை பார்த்து வரும் எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். சசிகலா நடராஜனின் தலைமையை ஏற்க எத்தனை பேர் முன் வருகிறீர்கள் என்பதை கமெண்ட் மூலம் தெரிவுபடுத்துங்கள். நன்றி.